சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திடீரென்று உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட துரைமுருகன் கதை முடிந்தது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போதே பிரச்சாரத்தை ஆரம்பித்துவிட்ட திமுக தொடர்ந்து இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலினும் தற்போது மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சூழல் இப்படி இருக்க, திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு திடீரென உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட ஸ்டாலினோ மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அவரை பார்த்தார். அப்போது மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், வயது மூப்பின் காரணமாக முட்டி வலி போன்ற பல பிரச்சனைகள் துரைமுருகனுக்கு இருக்கிறதாம். அதனால்தான் அவரால் திடீரென்று அப்போ உடல்நலக்குறைவு ஏற்பட்டு விடுகிறது. இதனால் துரைமுருகன் இம்முறை தேர்தலில் களம் காண்பது என்பது சிரமமான விஷயம் என மருத்துவர்கள் ஆலோசனை கூறினார்களாம். உதயநிதியும் இதையே தான் கூறியிருந்தார். அதாவது, இம்முறை தேர்தலில் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டாம், அவர்கள் ஊழலின் பிடியிலும் சிக்கியிருக்கிறார்கள், அதனால் அவர்களை ஒதுக்கிவிட்டு இம்முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் ஸ்டாலினோ அதை கேட்கவில்லை. தொடர்ந்து என்னால் சொல்ல முடியாது, அவர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவார்கள், அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை, அவர்கள் விட்டு கொடுத்து தான் நாம் வாழ்கிறோம் என ஸ்டாலின் உதயநிதியிடம் கூறியதாக தகவல்கள் பரவியிருந்தது. தற்போது துரைமுருகன் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். அவருக்கு நவீன சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறதாம். இன்னும் ஓரிரு நாட்களில் வீட்டுக்கு சென்று விடுவார் என்றும், ஆனால் இம்முறை தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் வந்ததாகவும், இதற்கு காரணம் அவருடைய வயதின் காரணமாகவும், அது மட்டுமில்லாமல் ஊழல் பிடியில் சிக்கியுள்ளார். தொடர்ந்து KN நேரு, பொன்முடி, KSSR ராமச்சந்திரன் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் ஊழல் பிடியில் அமித்ஷாவிடம் சிக்கியுள்ளார்கள். எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அவர்களை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதனால் அவர்களை இம்முறை தேர்தலில் நிற்க வைப்பது என்பது ஆபத்தான விஷயம், திமுகவின் முடிவிற்கு நாமளே வழிவகுப்பதாக இருக்கும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் திமுக முக்கிய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக திமுகவில் நிற்கவில்லை என்றால் கண்டிப்பாக இம்முறை திமுக வெல்வது கடினம் என்கின்ற தகவல் கிடைச்சிருக்கிறது.